ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கட் பண்ணிக்கணும், எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் தேங்காய் பால் ஒரு 1.5 டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன். 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வதங்கட்டும். இப்போ நம்ம இதோட ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1/2 லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கணும், நல்லா குழகா வதங்கணும். வதக்கிட்டு பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இது வதங்குற கேப்பில் இந்த குட்டீஸ் பண்ணுற அட்டகாசத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. என்னடா பண்ணுற? டேய், என்ன பண்ணுற? வேட்டியாவது கோமணமா? வேட்டி கட்டு. அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுவாங்களா? டேய், என்ன டான்ஸ் இது? தம்பி, அப்படி இல்லை, ஒரு வழியாக வேட்டி உடுக்கல. ஏய், அப்படி கட்டுறதில்ல. தம்பி, வேட்டி மடிச்சு கட்டு. போதும் போதும். ஒரு வழியாக அடம் பண்ணி வேட்டி கட்டிட்டான். இப்போ அவன் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்க. இந்த ஸ்டைல உங்க ஊர்ல மடிச்சு கட்டுனா வாயில கட்டுறேன். ஐயா, என்ன பண்றீங்க ஐயா? வணக்கம் ஐயா. இப்போ நம்ம தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணோம் இல்லைங்களா, 4 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கத்திரிக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா புதினா, மல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி லெமன் இருக்குல்ல, அதை எடுத்து புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்தால் டேஸ்டியான புலாவ் ரெடி. தம்பி என்ன ரெண்டுடா சரி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னப்பா வச்சுங்கிற பர்ஸில்? பூவை அரைச்சி கோழி தலையில் வைக்கிறியா? எதுக்குப்பா? எதுக்கு அரைச்சி வைக்கிற? சஞ்சய் எதுக்குப்பா கோழிக்கு வைக்கிற? எடுத்து வச்சிருக்க சித்துமா? கோழிக்கு தலையில் வைக்கிறியா? ஐயா சண்டை போகிறதுக்கா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? குட்டீஸை வச்சுட்டு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. வா, ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.